Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஒருத்தி நினைக்கையிலே அத்தியாயம் 12. எனக்கு முதல்ல பிரமிப்பாயிருச்சு. என்னடா பகலாயிருச்சு, ரயில் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. நம்ம ஊர் ராத்திரியே வந்திருக்கணுமே, தூங்கி போயிட்டோமா? முருகன் ஏன் எழுப்பலை? என்னது? நேற்று பர்த்தை பார்த்தேன், காலியாக இருந்தது. மெல்ல கம்பிப்படியில் காலை வச்சு கீழே வந்தேன். முருகன் கதவாண்டு நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட அவசரமாக போனேன். என்ன முருகன், பகல் வந்துருச்சு, இன்னும் நம்ம ரயில்லையே இருக்குமே, மடவாக்கத்தில் இறங்கலையா? முருகன் என்னை பார்த்து, எழுந்துச்சிட்டிங்களா? இன்னும் கொஞ்சம் தூங்குவியா? குட் மார்னிங் என்று விசாரித்தார். இன்னும் எங்கள் ஊர் வரலையா? சுகுணா, சின்னதாக ஒரு சிக்கலாயிருச்சு. என்னன்னு பயந்துக்கிட்டே கேட்டேன். ஒன்றும் இல்லை, பயப்படாத. சரியாக எக்ஸ்ப்ரெஸ்ன்னு விசாரிக்காமல் இந்த ரயிலில் ஏறிட்டேன். ஆனால் பாருங்கள், இது ஏதோ சூப்பர் எக்ஸ்ப்ரெஸ்ஸாமே, நிற்காமல் போயிட்டே இருக்குது. இப்போ நாம் எங்கே இருக்கோம் தெரியல. குண்டக்கல் தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். இது எங்கே போகிற வண்டி? பம்பாய்க்கு. ஐயோ, பம்பாய்க்கா? ஏன் பம்பாய் என்ன பயமான்னு? இல்லைங்க, என்ன மடவாகத்தில் கொண்டு விட்டுருங்கன்னு. அங்கே தான் முதல்ல போகணும். அடுத்த ஸ்டேஷனில் இருக்கிற போது விசாரிச்சுட்டு வந்துடுறேன். என்ன வேண்டாங்க, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது. அந்த பெரியவர் நல்லவராக இருந்தார், அவரை கேட்கலாமே. அவருக்கு தெரியாது. இல்லைங்க, கேட்டு பார்க்கலாம். திரும்பி சீட்டுக்கு வந்தேன். பெரியவர் குளிச்சுட்டு சுத்தமாக இருந்தார். என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா நல்லா தூக்கம் போல் இருக்க, தலைவாணி கொடுக்குறேன்னு சொன்னால, முகம் ஒரு புறம் சப்பையாயிருச்சு பாரு. பரவாயில்லைங்க பெரியவரை, ஒரு சிக்கலாயிருச்சு. என்னம்மா சிக்கலை? இதுக்குள்ளே முருகன், இதை பாருங்கள் பெரியவரை, நாங்கள் மடவாக்கம் போனோம். மடவாக்கம்மான்னாரு அவர் ஆச்சரியமாக. இது பம்பாய் போகிற வண்டி, அதாங்க தவறுதலாக ஏறிட்டோம். மடவாக்கத்துக்கு இந்த வண்டிக்கு சம்பந்தமே கிடையாதும்மா. சரியாக விசாரித்து ஏறிக்கக்கூடாதா? ஏதோ ஏறிட்டோம், இப்போ என்ன செய்ய சொல்கிறீங்க என்றார் முருகன். மடவாக்கங்கிறது காட்பாடி லைன்னா, காட்பாடி லைன் தானே? இந்த வண்டி போகிறதா சொன்னாங்க. எங்கே உங்கள் டிக்கெட்டை காட்டுங்க பார்க்கலாம். டிக்கெட் இருக்கட்டுங்க. அப்போ நாங்கள் அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து மடவாக்கம் போகணும்னா என்ன செய்யணும் அதை சொல்லுங்கள். ஏய்யா, விசாரிச்சுட்டு வர மாட்டிங்களா? அடுத்த ஸ்டேஷனில் இறங்கினா ரயில்வேக்காரன் டிக்கெட்டை பார்த்தான்னா உங்களை உள்ளே தள்ளிடுவாங்களே, இல்லை ஃபைன் கட்ட வேண்டி வரும். ஃபைன் கட்டிடலாங்க. அடுத்த ஸ்டேஷனில் இறங்கினா வேறு குறுக்கு பாதையில் அந்த லைனை பிடிக்கிறது மார்க்கம் இருக்குதா சொல்லுங்கள். திரும்ப மெட்ராஸ் போய் தான் ஆகணும். இப்போது எவ்வளோ தூரம் வந்திருப்போன்னு சொல்கிறீங்களா? அது இருக்குது ஒரு 400 மைல். இங்கே இறங்கி உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. முருகன் என்னை சோகமாக பார்த்தார். சாரி சுகுணா, உங்களுக்கு என்னால் அனாவசியமாக கஷ்டம். பாருங்கள், ராத்திரி எழுந்தேன்னா ஸ்டேஷன் வரும்னு பார்க்குறேன், ரயில்னால் போயிட்டே இருக்குது. அப்புறம் தான் சந்தேகமாக போய் விசாரிக்க, தப்பு வண்டி. டிடி வந்து செக் பண்ணானே, அப்போ சொல்லையா, இறக்கி விட்டுருப்பானே என்றார் பெரியவர். டிடி வரப்போ நான் இங்கே எல்லாம் போல இருக்கு சார். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு பர்த்து கொடுத்தான்? ஆமாம், அது எப்படி? எல்லாமே குழப்பமாக இருக்குதுங்க நறு முருகன். பெரியவர் என்ன பாவமாக பார்த்தாரு. நான் ஒன்று கேட்டால் கோவிச்சு மாட்டிங்களா? என்ன, வீட்டை விட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? காதலா? சேச்சா, அதெல்லாம் இல்லைங்க, வீட்டை பார்க்க தான் ஓடிட்டுருக்கோம். இவர் என் ஸ்நேகிதருங்க, என்னை வீட்டில் கொண்டு விட வந்திருக்காரு. சுகுணா, ஒரு ஐடியா நார் முருகன். என்ன? கொஞ்சம் இந்த பக்கம் வா. என்னை கதவு பக்கம் அழைச்சிட்டு போனார். கதவை திறந்து வச்சுக்கிட்டாரு. காற்று அவர் முடியெல்லாம் கலைக்குது. எனக்கு முகத்தில் வெயில் சுள்ளுன்னு படுது. நீ பம்பாய் பார்த்துருக்கியா? இல்லை. ஏன்? பம்பாயில் எனக்கு சாரங்கம்பாடி நேற்று ஸ்டேஷனில் பார்த்தோமே, அவர் ஒரு வேலை கொடுத்துருக்காரு. ஒரு நாள் வேலை தான், அதை முடிச்சுட்டு உடனே புறப்பட்டுடலாமே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
நான் ஒன்றும் சொல்லலை. பேசாமல் நடுவாந்திரத்தில் இறங்கி அல்லாடுறத விட பம்பாய்க்கே போயிடலாம். சாயங்காலத்துக்குள்ளே போய் என் வேலையை முடிச்சுட்டு 1 நாள் 2 நாள் உனக்கு இஷ்டம் இருந்தால் ஊர் சுற்றி பார்த்துட்டு உடனே புறப்பட்டு சென்னைக்கு வந்துடலாம். இந்த முறை சரியாக அவசரப்படாமல் விசாரிச்சுட்டு உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் கொண்டு விடுறது என் பொறுப்பு. என்ன? நான் யோசித்தேன். என்ன சொல்கிறதுனே புரியல. அழுக வந்துச்சு. இந்நேரம் அப்பா அம்மா கிட்ட வீட்டில் பத்திரமா போய் சேர்ந்துருக்கலாம்னு எதிர்பார்த்தவளுக்கு நயமாத்தம் பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சுகுணா. நான் தான் மடத்தனம் பண்ணிட்டேன், முட்டாள்தனம். சரியாக விசாரிக்காமல் அவசரத்தில் தப்பு வண்டியில் ஏறி உங்களுக்கு அல்லல் தந்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமாக உங்களுக்கு பம்பாயை காட்டியே ஆகணும்னு தோணுது எனக்கு. என்கிட்ட இப்போ பணமும் இருக்குது. உங்களுக்கு பம்பாயில் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? யாரும் இல்லைங்களே. என்ன, எனக்கு இன்னும் குழப்பமாக தான் இருந்துச்சு. அப்போ நிறைய பேரை தெரிஞ்சுப்பீங்க. பம்பாய் ரொம்ப சுறுசுறுப்பான நகரம், ரொம்ப பெரிய நகரம், பார்க்க வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு. நடுவில் இறங்கி மடவாக்கத்துக்கு போயிட முடியாதா? அதான் சொன்னாங்களே, வண்டி எதுவும் சரியா இல்லையே. இதுக்கு அந்த பெரியவரை கேட்டுடலாங்க ஒரு வார்த்தை. நீங்கள் எல்லாரையும் நம்புறீங்க. அந்த பெரியவர் ராத்திரி பூரா நீங்கள் தூங்குறதே அடிக்கடி பார்த்துட்டு இருந்தார் தெரியுமா? ஒரு முறை நேரில் கூட கேட்டேன். நான் பதில் பேசாமல் நின்றுட்டு இருந்தேன். பம்பாயா? எனக்கு மலைப்பாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒன்றும் யோசிக்க முடியல. யோசிக்காதீங்க. 2 நாள் என் வேலையை முடிச்சுட்டு வேணும்னா அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு ஊரை பார்க்க போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? சரின்னு சொல்லுங்கள். ஊரை ஒன்றும் சுற்றி பார்க்க வேண்டாங்க. கூடிய சீக்கிரம் போய் சேர்ந்தால் சரி. அவங்க காத்திருப்பாங்க. கவலைப்படாதீங்க. உங்கள் ஊருக்கு அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் தந்தி கொடுத்துட்றேன். ஒரு லெட்டரும் எழுதி போட்டுடலாம். எனக்கு இது தோணவே இல்லை. இப்போ கொஞ்சம் ஆறுதலாக ஆயிடுச்சு. சரிங்க, உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம். சேச்சே, அதெல்லாம் இல்லவே இல்லை. எனக்கு சந்தோஷம்தான், ரொம்ப சந்தோஷம். முருகன் உற்சாகமாக தான் இருந்தார். என்னை எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு சாமர்த்தியம் போதாது. சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. என்ன, சீட்டுக்கு திரும்பி போனதும் பெரியவர் என்ன தீர்மானிச்சிங்க நீங்கள் கேட்டார். நான் அவர்கிட்ட பேச விரும்பல. முருகன் தான் எல்லாம் சரியாக போயிடுச்சுங்க. வீட்டுக்கு தந்தி கொடுத்துட்டு பம்பாயை பார்க்க போகிறோம். வசந்த் மாணிக்கத்தை பார்த்தேன். ஏயா, உன்னை அரெஸ்ட் பண்ணுறதா சொன்னாங்களா? அவங்க சொல்கிறது ஒன்றுமே புரியலைங்க. நீ பாச்சா இல்லைன்னா பின்ன யாச்சா? சத்தியமாக என் பேர் மாணிக்கம் தாங்க. என் தங்கையை பறி கொடுத்து காணாமல் போய்கிட்டு இங்கே வந்து மாட்டிக்கிட்டேனுங்க. என்னென்னமோ ஆயிடுச்சுங்க. நான் அரெஸ்ட் பண்ணல. தங்கைக்கு என்ன வயசு? அரெஸ்ட்டு பண்ணிடுவோம் என்றார் கான்ஸ்டபிள். இன்னும் அரெஸ்ட் பண்ணல. தங்கைக்கு என்ன வயசு? இருக்குங்க, ஒரு 18-20. அப்போ என் கூட வாயா மாணிக்கம். என்னது? எதுக்காக இந்த ஆளை போலீஸ் ஸ்டேஷனில் அனாவசியமாக நிறுத்தி வச்சுருக்கீங்க? அது பெரிய ஆஃபீஸருங்களாம் கொஸ்டின் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த சட்டத்தின் பேரில்? அதிகாரம் இருந்தால் சும்மா ஒரு ஆளை இழுத்து வச்சுக்கிட்டு சத்தாக்கிறீங்களே நீங்கள்? இல்லைங்க, இவன் பழைய கேடி பாச்சாங்க. உங்களுக்கு சொன்னால் புரியாது. இவன் பழைய கேடி பாச்சாவாக இருந்தாலும் தாத்தாவாக இருந்தாலும் ஒழுங்காக விதிமுறைப்படி வாங்க. மாணிக்கம், அதாவது பாச்சா உடவை எங்கள் கூட வா. சரியான ஏமாளி ஆப்டன்னு உன்னை டீடைன் பண்ணி வச்சுருக்காங்க. கேஸ் இருக்கா? இல்லை, வா மாணிக்கம், போயிடலாம். இவங்க உன்னை தொட முடியாது. இவங்க கேள்வியெல்லாம் நீ பதில் சொல்ல வேண்டியதா இல்லை. கூட வா. வாயானா திருன்னு கண்ண மாதிரி மிழிக்கிறிய. தங்க பேர் என்ன சொல்லு? என்னது? எப்படி நீங்கள் இந்த ஆளை அழைச்சிட்டு போக முடியும்? கேஸ் இருக்கா காட்டு. கேஸ் டைரியை காட்டு. இருங்க, இன்ஸ்பெக்டர் வந்துட்டோம். அதுக்கெல்லாம் நம்மளால் காத்துட்ருக்க முடியாது. இதை பாரு, இந்த கார்டில் என் அட்ரஸ் இருக்குது. அங்கே தான் இந்த ஆளை கூட்டிகிட்டு போகிறேன். வேணும்னா அங்கே வந்து பார்த்துக்க. என்ன? வசந்த் மாணிக்கத்தை கையை பிடித்து இழுத்து அழைத்து செல்ல முற்பட்டான். அத்தியாயம் 13. மாணிக்கத்தை வசந்த் ஏறக்குறை இழுத்து கொண்டு செல்ல முற்பட்ட போது காவல் நிலையத்தின் வாசலில் ஜீப் நிற்க பளபளப்பாக பெரிய போலீஸ் அதிகாரி விரைப்பாக சல்யூட்டுகளுக்கு இடையே நடந்து வந்து, இங்கே அந்த ஆளு என்றார். இருக்கா பாருங்க. அதுக்குள்ள வக்கீலை கூட்டி வந்துட்டானா என்றார் வசந்தை பார்த்து. வசந்த் புன்னகைத்து, சார், என் பேர் வசந்த் என்றான். என்று அவர் உரிமை விட்டு, உங்களுக்கு இங்கே என்ன வேலை? என் கட்சிக்காரனை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன் சார். யார் கிளையண்ட்டு? இதோ மாணிக்கம். நடக்காது. இவனை நாங்கள் கொஸ்டினுக்கு அழைச்சிட்டு போகிறோம். நடக்காது. வாய மாணிக்கம்.
இடையா அது புது குழப்பம். எப்படி நீங்கள் இவனை சும்மா லாக்கப்பில் வைக்க முடியும்? இந்த பாருப்பா, சட்டம் பேசுகிறதுக்கு இது சமயம் இல்லை. இப்போ யாருன்னு தெரியுமா? ஒரு இந்திய குடிமகன். இவனுக்கு இருக்கிற உரிமைகள் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். இவன் பெரிய கேடியா. இவன் மேலே 36 கேஸ் இருக்குது. முதல்ல இவனை பாச்சாதான்னு ஐடென்டிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். பண்ணியாச்சு. அப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? அரெஸ்ட் ரிப்போர்ட்டை காணிங்க பார்ப்போம். இன்னும் அரெஸ்ட் பண்ணலை. இன்ஃபார்மல் டிடென்ஷனா? ஏன் சார் உங்களுக்கு அடுக்குமா அது? இவன் தான் பாச்சான்னு யாராவது அடையாளம் காட்டியிருக்காங்களா? ஏதாவது பரைடு வச்சுருக்கீங்களா? என்ன சார் இது அராஜகமாக இருக்குது. இந்திய சட்டம் 22வது ஆர்டிக்கிள் படி இவன் உரிமை என்னன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். போலீஸ் அதிகாரி, என்னைய அந்த ஆளோட இழவா போச்சு என்று தலையில் எடுத்துக்கொண்டு, இவனை யார் உள்ளே விட்டது என்றார். சிவசாமின்னு ஒருத்தனை பற்றி விசாரிக்க வந்தேன் சார். இதை பாருங்கள் சார், இவன் தான் பாச்சாவா இல்லையாங்கிறத பற்றி கருத்து வேறுபாடு இருக்கலாம். இவன் பாச்சாவே இருக்கட்டும், நீங்கள் சேரது சரியா யோசிச்சு பாருங்கள். நல்ல தீர யோசிச்சு பாருங்கள். இவன் தான் பாச்சான்னு யாராவது அடையாளம் காட்டினாங்களா? இல்லை. இவனை கைது பண்ணியிருக்கீங்களா? இல்லை. இவனை நான் அழைச்சிட்டு போகிறதில்ல. என்ன தப்புங்கிறீங்க? வா மாணிக்கம் போகலாம். மாணிக்கம் புரியாமல் விழித்தான். யோ, உன் பேர் என்ன சொன்ன என்றார் அதிகாரி. வசந்த் சார். இதோ என் கார்டு இருக்கட்டும். கொஞ்சம் தனியாக வரைய. எங்கே வேணால் வர்றேன். என் கட்சிக்காரனை விட்டீங்கன்னா சரி. உதவி கமிஷனர் அவனை தனியாக அழைத்து சென்று அவன் தோளில் கைவிட்டு, இந்த பாரு, இந்த கேஸில் குறுக்கிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது. இவன் அழுது மாய்மாலம் பண்ணுறதை பார்த்து மயங்கியிருக்க. பாச்சா அசகாய சூரன். ரொம்ப சிரமப்பட்டு பிடிச்சிருக்கான். சின்ன விஷயத்தை போட்டு குடையாத. பாச்சா மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. நான் கேட்குறதெல்லாம் இவன் தான் பாச்சான்னு உறுதிப்படுத்துங்க, நான் போயிடுறேன். அதுக்குத்தான் இவன் பழைய கூட்டாளி ஒருத்தனை திருநெல்வேலியிலிருந்து கூட்டியார சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே இவனா ஒப்புக்கொள்கிறானா பார்க்கலாமே. ஃபோட்டோ எதுவும் இல்லையா? பழைய ஃபோட்டோ ஒன்று தான் இருக்குது. படம் பொருந்தது. அடையாளம் எல்லாம் சரியாக தான் இருக்குது. முக்கியமாக கன்னத்தில் உள்ள தழும்பு. ஃபோட்டோவை காட்டுறீங்களா? நான் பார்க்கட்டும். காட்ட சொல்கிறேன். இவனை விட்டுரு. நாளைக்கு ஆளை விட்டுருவோம். இல்லைங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு 24 மணி நேரம் தாராளமாக வச்சுக்கோங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட எக்ஸ்டென்ஷன் வேணால் வாங்கிக்கோங்க. அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலையில் இல்லையே இன்னும். இதை பாருங்கள், உங்களுக்கு அரெஸ்ட்டுக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. எதையாவது உபயோகித்துக்கொள்ளுங்க. ஆனால் இந்த மாதிரி சும்மா ஒரு ஆளை உள்ளே வச்சு சத்தாய்க்கிறது நல்லா இல்லை. ரூல் தானுங்களே. நான் கேட்குறது என்ன, முதல்ல லாயர்ஸுங்களே ஒழிச்சு கட்டணும் ஐயா. அப்போ நான் அழைச்சிட்டு போகலாங்களா என்றான் வசந்த் சாந்தமாக. போ, ஒழி. எங்கே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி தொலை. கவலைப்படாதீங்க. ஒரு பொறுப்புள்ள குடிமகங்கிற முறையில் அவன் நிஜமாக குற்றவாளியாக இருந்தால் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதும் என் கடமை தான். அவனை என் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். என் கார்டு கொடுத்துருக்கேன், அதில் விலாசம் இருக்குது. உங்களுக்கு எப்போ அவனை சரியாக அடையாளம் காட்ட தேவையோ அப்போ நானே கூட்டிகிட்டு வரேன். வாங்க மாணிக்கம், அல்லது பாச்சா, எங்க கூட வாங்க என்றார். அவனை அழைத்து கொண்டு வாசலில் நின்று கொண்டிருந்த காரின் முன் கதவை திறந்து, உட்காருங்க, என்ன நடந்தது சொல்லுங்க என்றான். ஐயா, என் தங்கச்சியை பறி கொடுத்துட்டேன். வசந்த் காரை கிளம்பினா. நிச்சயம் நீ பாச்சா இல்லையா? இல்லைங்க, நீங்களே இப்படி சொன்னால் எப்படிங்க? என்னை பாருங்க ஐயா, என் கண்ணை பாருங்க ஐயா. உங்களுக்கு நான் எப்படி சொல்லி நம்ப வைப்பேன்? என்னை பார்த்தா லட்சக்கணக்காக திருடவும் மாதிரி இருக்குதா ஐயா? தங்கச்சியை பறி கொடுத்த மாதிரி தான் இருக்குது. பின்ன ஏன் அவங்க அவ்வளோ ஆணித்தரமாக நீ தான் பாச்சான்னு நம்புகிறாங்க? உங்கள் 2 பேருக்கு முக ஒற்றுமை நிறையவே இருக்கணும். போலீஸ்காரங்க இந்த மாதிரிலாம் அனாவசியமாக சத்தாய்க்க மாட்டாங்களே. இதில் ஏதோ சுவாரஸ்யமாக இருக்குது. அதை அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல தங்கச்சியை பற்றி சொல்லு. அது எங்கே போயிடுச்சு? பம்பாய் வந்து சேர்ந்தபோது மாலை நேரமாயிடுச்சு. ரயில் போகிறப்பவே ஜன்னல் வழியாக இத்தனை பெரிய நகரமான மலைப்பாக இருந்தது. ரயில் கூடவே போட்டி போட்டுக்கிட்டு மின்சார ரயில் வந்தது. அதில் கூரை மேலே எல்லாம் ஜனங்க. கொஞ்சம் கடற்கரை ஓரமாக ரோடு தெரிஞ்சுது. அதில் முடிவில்லாமல் காருங்க. ஒரு ரோட்டு மேலே இன்னொரு ரோட்டு மேலே எல்லாத்துலேயும் காருங்க. எத்தனை ஜனங்க! முருகன் கதை ஓரமாக நின்றுக்கிட்டு காற்று வாங்கிட்டு இருக்க. அந்த பெரியவர் முன்னால் ஏதோ ஸ்டேஷனில் இறங்கிட்டார். இறங்கி போகிறப்ப கூட என்னை திரும்பி பார்த்தாரு. எனக்கு முருகன் சொன்னது உண்மையாக இருக்குமோ, இந்த பெரியவர் அப்படி ஒன்றும் நல்ல மனுஷன் இல்லையோன்னு தோணுச்சு. பின்ன எதுக்கு என்னை அப்படி திரும்பி பார்க்கணும்? முருகன், அவன் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு சுகுணா என்றார். எடுத்துக்க சாமான் எதுவும் இல்லை, கட்டின புடவை அவ்வளோதான். முதல் காரியமாக உங்களுக்கு சேஞ்ச் புடவை வாங்கிக்கலாமே. அப்படியே பல்பொடி, சோப்பு, போக்குவரத்தெல்லாம் வாங்கிக்கலாம். இது என்னடா? இதுவும் சென்ட்ரல் ஸ்டேஷன் தான், பாம்பே சென்ட்ரல் இருந்து சென்ட்ரல் வந்துட்டோம். எனக்கு பயமாகவும் அழுகையாகவும் வந்துச்சு. இந்நேரம் அப்பாவுக்கு தந்தி போயிருக்கும்ல. தாராளமாக. இதோ நாளைக்கு திரும்பி புறப்பட்டுலாம்.
எத்தனை பெரிய இடம், பொட்டி பொட்டியாக குழல் விளக்கு வச்சு ஸ்டேஷனில் எத்தனை விளம்பரங்க. எல்லோரும் அவசரத்தில் இருந்தாங்க. ஒருத்தர் கவனிக்கவோ நின்று பேசவோ நேரம் இல்லாமல் எல்லோரும் எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்காங்க. 2 பக்கத்துலேயும் ஓட்டம். ரயில் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே தண்டவாளத்தை தாண்டி ஓடுறாங்க. பொண்ணுங்கள்லாம் பெரும்பாலும் குட்டையாக பாவாடையும் மாரில் சட்டையும் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தி கழுத்தில் நகையும் காணோம், ஒருத்தி கழுத்துலேயும் நகையும் காணோம். எல்லோரும் கொடை வச்சுருந்தாங்க. மேற்கே சூரியன் கோபமாக இருந்துச்சு. டிக்கெட் கொடுக்குறவங்க வாசலை நோக்கி நடந்தோம். முருகன் 2 டிக்கெட்டையும் கொடுத்துட்டு வந்தார். நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். எப்படி முருகன் டிக்கெட்டை அவங்க பார்க்கலையா? பார்த்தாங்களே. மடவாக்கன் டிக்கெட் தானே அது? ஓ அதுவா, பார்க்கல. டிக்கெட்டுன்னு ஏதாவது கொடுத்தோம்னா சரி. இவங்கெல்லாம் அதில் மடவாக்குன்னு எழுதியிருக்குன்னு இருக்குதா, பம்பாயின்னு எழுதியிருக்கான்னு பார்க்க எங்கே சமயம். நடுவில் கூட யாரும் செக் பண்ணலையா? இல்லை, நம்ம அதிர்ஷ்டம். வெளியே வந்தோம். தாடி வச்சவங்க அழுக்கு முண்டாசு வச்சுக்கிட்டு டாக்ஸி கிட்ட இருந்தாங்க. அந்த டாக்ஸிகளில் ஒன்று தேர்ந்தெடுத்து என்னை ஏறிக்க சொன்னார். அந்த ஏரியா முகுந்தேரியாவோ என்னவோ சொன்னார். ஹிந்தியில் பேசினார். உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா முருகன்? எல்லாம் தெரியும். சீக்கிரமாக இங்கிட்டும் அங்கிட்டும் பார்த்துக்கிட்டே சொன்னார். சாயங்காலமாக ராத்திரியானு மயக்கமாக இருந்தது. தூக்கம் இன்னும் என் கண்ணில் மிச்சம் இருந்தது. போகிற ரோட்டில் கலராக விளக்கு வச்சு எத்தனை கடைங்க. ரோட்டில் நின்றுக்கிட்டு பல பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கண்ணாடிக்கு பின்னால் டெலிவிஷன் பெட்டிங்கெல்லாம் எல்லாத்துலேயும் ஒரே படம் நடமாடிட்டுருக்கு. பார்க்குறப்பவே பார்க்குறதுக்கு யாரும் இல்லாமல் பிளாட்ஃபாரத்தில் கோடி ஜனங்க நடந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைக்காரங்க தொப்பி வச்சுட்டு இருந்தாங்க. எத்தனை கடைங்க, எத்தனை பொம்மைங்க, எத்தனை பொம்பளைங்க. எல்லோரும் டாக்குன்னு நடந்து போகிறாங்க. ஆம்பளைங்களை இடித்து தள்ளிக்கிட்டு போகிறாங்க. எல்லோரும் கையில் பை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாம் கூட அந்த மாதிரி பை ஒன்று வாங்கிக்கணும். அரப்பாவாடை போட்ட பொண்ணுங்க தான் எத்தனை பேர். 5 மாடி 8 மாடி, ஏன் திடீர்னு 20 மாடி. எங்கே பார்த்தாலும் ஜன்னல். கடலில் மணலே கிடையாதான்னு. கிடச்ச போதெல்லாம் வேகமாக போகுது. பச்சை விளக்கு கிடைக்கலன்னு அங்கங்கே கப்புன்னு நிற்குது. ரோடுக்கு பரவாயில்ல, ஆனால் இத்தனை ஜனங்களை பார்க்குறப்ப தான் எனக்கு மயக்கமே வரும் போல் ஆயிடுச்சு. மெட்ராஸ் தான் ஜனம் ஜாஸ்தின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது என்னடான்னா மெட்ராஸை போல் 4 பங்கு ஒரு கட்டடத்தில் இறங்க மாடியில் இருந்தது. ஒரு ஆள் ஆவோ முருகன் மாலாயா என்னவோ ஹிந்தியில் கேட்டது. எனக்கு அர்த்தம் புரியல. எனக்கு மலைப்பாக இருந்தது. முருகன், சுகுணா சேர வேண்டிய இடம் வந்தாச்சு, இறங்குங்க என்றார். தொடரும்.